ஏய் போடா ஒழுங்கா போடா. ஏங்க பாத்து போங்க. அவன் குறுக்க வந்துட்டு பிரேக் அடிச்சு டக்குன்னு வெளியே ஓடுறான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பாத்து போங்க. அவன் அப்படி எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? நான் பார்த்தா போயிட்டு இருக்கேன். அவன் வரான் அப்படி குறுக்க வந்தான்னு சொல்றேன். நீங்க ஒழுங்கா ஓட்டுங்க, அததான் நானும் சொல்றேன். நீங்க பாத்து போங்கன்னு தான் நான் ஒழுங்கா தான் ஓட்டுறேன் நானு. அவன் குறுக்க வந்தா அதனால பிரேக் அடிச்சிருவேன். ஏங்க அவர் குறுக்க வந்தாலும் நீங்க பிரேக் அடிச்சீங்க தானே? பிரேக் அடிக்காம இல்லல்ல, பிரேக் அடிக்கிறப்ப பாத்து அடிங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்ப பிரேக் அடிக்கலனா இடிச்சும்ல போயிட்டு. அதனால தான் பாத்து ஓட்டுங்கன்றேன். பாத்து ஓட்டுங்கன்றேன். பாத்து தம்மா ஓட்டுறேன். பாத்து ஓட்டுங்கன்றேன். இவரு நான் பார்த்து தான் வண்டியை ஓட்டுறேன். நீங்க பாத்து ஓட்டாதனால தான் குறுக்க வந்தா. நீங்க பாத்து ஓட்டுங்க. டென்ஷன் ஆவறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. தப்பு இல்ல. அவன் வந்து மேல தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. டென்ஷன் ஆவறதுக்கு ஒண்ணு இல்ல. இதுவே நான் பிரேக் அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து என்ன சொல்லுவீங்க? இப்படி அமைதியா வந்து பிரேக் அடிச்சா அது வேற. நீ அடிக்கிறது ஏங்க சண்டை போடாதீங்க. போறீங்களா? நான் சண்டை போடலாமா? நீ வெளிய வந்தாலே வீட்டை விட்டு வெளிய வந்தாலே என்கிட்ட தான் நீங்க கத்துவீங்க. உங்க அம்மா அப்பாட்ட கத்த உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல. வெளியில எல்லாம் உங்களை வந்து காட்ட முடியாது. தேவையில்ல விட்டுரு. நீங்க நான் தான் இழிச்சவாய். என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். வெளிய வந்து சண்டையோட தான் நீ நடு ரோட்ல நின்னு இப்படி சண்டை போடாதீங்க. அசிங்கமா இருக்கு. நான் தப்பு பண்ணா ஒத்துப்பேன் நான். நீங்களா? சரி போங்க. சிரிக்காம வா. தப்பு பண்ணா ஒத்துக்குவீங்களா? இரிட்டேட் பண்ணினா அப்புறம் இரிட்டேட் பண்ணாதான். இரிட்டேட் பண்ணானா அப்புறம் நீ தேவையில்லாத எனக்கு என்ன சொன்னா டென்ஷன் ஆகுங்கிற வார்த்தையை போல தெரிஞ்சிட்டு நான் சிரிச்சா உங்களுக்கு ஏங்க கோவம் வருது? ஒரு 5 நிமிஷம் நின்னுட்டு போங்க. டென்ஷனா இருக்கு. ஈஸியா டென்ஷன் ஆயிடுறீங்க நீங்க. அதனால தான் உங்களை ஈஸியா ஏமாத்திடுறாங்க எல்லாரும். ஏறுங்க வண்டியில ஏறுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் எதுக்குனா என் மேல தப்பு. சும்மா நிம்ம நீ வம்பிழுத்துட்டு வர்றீங்க. என்னம்மா போங்கங்க. ஒழுங்கா வாம்மா வண்டில. ஒழுங்கா ஓட்டுங்கங்க. ஒழுங்கா ஓட்டுங்க. வண்டிய ஒழுங்கா ஓட்டுங்க. ஒழுங்கா தான் ஓட்டுங்கன்னு. ஒழுங்கா ஓட்டுங்க. ஓட்றேன். கனவினில் நான் விழித்தேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவனை காணவில்லை எருமாட்டை காணவில்லை. கிரிக்கெட் விளையாட போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. குழந்தை குட்டி இருக்கா, அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கா என்னன்னே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில கிளம்பிடும். எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை. இந்த பாத்ரூம் தான் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கேன். பாத்ரூம் போனாலும் இப்ப எங்க போறீங்க? கிரிக்கெட்ல போக தானே போறீங்க. உண்மையை தானே சொல்றேன். இல்ல கிரிக்கெட் தானே விளையாட போறேன் நானு. கிரிக்கெட் நாங்க போகல. லேடிஸ்லாம் நாங்க வீட்ல தான் இருக்கோம். நாங்க போகல. நாங்க கிரிக்கெட் விளையாடுறோம், ஷட்டில் கார்க் விளையாடுறோம், பிக்கிள் பால் விளையாடுறோம்னு போறோமா? இல்ல நான் அதுக்கு சொல்லடா. விளையாடுனா மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு. அப்ப எங்களுக்கு ரெஃப்ரெஷ்மென்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. லைஃப் ரொம்ப எங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. லைஃப் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நாங்க என்ன பண்ணட்டும்? இல்லம்மா எனக்கு ஆபீஸ்ல வர டென்ஷன் எனக்கு. இப்ப நான் வேலைக்கு போகல ஆபீஸ்ல. அது வந்து சொல்ல முடியாது. இல்ல ஆபீஸ் போறேன் இல்ல. எது கேட்டாலும் ஆபீஸ் டென்ஷன் அது இதுன்றீங்க. ஜாலியா தானே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கவலை? ஜாலியா இருக்கீங்க. ஜாலியா கிரிக்கெட் விளையாட போறீங்க ஞாயிற்றுக்கிழமை. போங்க. அதான் உங்களுக்கு குடும்பம் இல்ல நான் இருச்சு கிரிக்கெட் விளையாட போறீங்களா? போறேன்னு சொல்லி ஜாலியா போய் விளையாடிட்டு வாங்க. ஜாலியான்னு சொல்லுங்க. ஜாலியா விளையாடுங்க. உங்களுக்கு மனசுல எந்த கவலையும் இருக்க கூடாது. ஜாலியா இருங்க. வாடகை வீட்டுல இருக்கோம். ஆணி கூட அடிக்க முடியாது. அந்த அமேசான்ல பிளாஸ்டிக் ஆணியை வாங்கி ஒட்டி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வாடகை வீடுங்க. விளையாட போகாத எதிர்த்த வீட்டுல இருந்த வெங்கட்டு வீடு கட்டிட்டாரு. நீங்க 45 லட்சம் 2 BHK வாங்கியிருக்காரு. பெருங்களத்தூர் தாண்டி ஆபீஸ் பக்கத்துலயே. நீங்க நீல கலர் டி-ஷர்ட்ட போட்டுக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டீங்க. போங்க ஜாலியா போயிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணுங்க. அதான் ஜாலியா போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு எங்களை எங்கயா கூட்டிட்டு போங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை எங்களை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போனா செலவாகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. உங்களை கூட்டிட்டு போனா வெளியே டார்ச்சர் பண்றீங்க. இனிமே நான் வரல. நீ போய் தனியா கிரிக்கெட் விளையாடுங்க. அதான் கேக்குறாங்க. வாய் சும்மா இருக்க மாட்டான். வாய் உண்மை சும்மா இருந்துட்டு சொன்னேன். கூட்டிட்டு போற வா. எங்க போலாம்? வேணாம் நீங்க போயிட்டு வாங்கங்க. ஆம்பளைங்களா என்ன வாழ்க்கடா அது. அன்னைக்கு பாக்குறேன் 7 நாள் பாத்ரூம் நடக்கிறாங்களா ஆம்பளைங்களா. நான் தான் அப்ப இருக்குன்னு நினைச்சேன். எல்லா வாழ்க்கையும் இப்படிதான் போது போல் இருக்கு. ஏதாவது ஒரு முடிவு பண்ணாதான் சரியா வரும். ஏங்க என்னம்மா பாத்ரூம் போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்பங்க வெளிய வருவீங்க? 5 நிமிஷம் தான் ஆச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்துட்டு வரேன். ஏன் அப்போ டார்ச்சர் பண்ற அப்படியே? உள்ள என்னதான் பண்றீங்க? ஈச் வெளிய வாங்குங்க. ஏம்மா வரமா முடிச்சிட்டு வரமா நானு. ஏம்மா டார்ச்சர் பண்றது? வீட்ல எனக்கு இந்த டைம் கூட கொடுக்க கூடாதா? என்ன ஒரு மனுஷன் ஒரு கக்கூஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு போன் பார்க்க முடியல நிம்மதியா. வெளிய உட்கார்ந்தாலும் பார்த்தா நீ என்ன போனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க மூஞ்சியே பார்க்க மாட்டீங்க. பாக்குற மாதிரி தான் பாப்போம். டென்ஷனா இருக்குன்னா விட மாட்டேங்கிறாங்க. ஈர போட்டு வாங்குறாங்க. ஏங்க என்னம்மா எதுவும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் கிச்சன் வரைக்கும் போயிருந்தேன்.
என்ன ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவீங்களா? 5 நிமிஷத்துலயா? சரி டைமர் வைக்கவா? டைமர்லாம் எதுக்குமா வைக்கிற? அப்ப வாங்குங்க, நான் பாத்ரூம் கழுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போணுங்க நானு. உங்கள மாதிரி எனக்கு ஒரு வேலை இல்லையா? பாத்ரூம்ல வருது, நான் போகும்போது தான் வந்து கழுவணுமா? ஏங்க பாத்ரூம் கழுவணும்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆக்குவீங்க? வெளிய வாங்குங்க. 10 நிமிஷத்துல நீ கழுவலைனாலும் பரவாயில்ல, வெளிய வாயா. எவ்வளவு நேரம் பாத்ரூம்லயே உட்கார்ந்திருப்பீங்க? வரமா கொஞ்ச நேரமா. ஏங்க நான் 5 நிமிஷம் பாப்பேன், இல்லனா மேல் வழியா சுடுதண்ணியை தூக்கி ஊத்தி விட்டுறேன் பாத்துக்கங்க. ஐயோ அம்மா ப்ளீஸ் நிம்மதி இங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க, ஆம்பளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, உள்ள போய் இருக்காங்க. ஏங்க தனியா யார்கிட்ட பேசிக்கிறீங்க? எப்ப வருவீங்க வெளிய? இந்த வரேன்